கோலும் கையுமாய் ஒருத்தர் கடந்து போனாங்க. யாரு? அவன் சொல்றான், நான் சொல்றான், நான் இந்த யோர்தானை கடந்து போகும்போது வெறும் கையும் கோலுமாய் கடந்து வந்தேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பரிவாரம் எல்லாம் கட்டுது எனக்கு கர்த்தர் சொன்னாங்க. அல்லேலூயா. நீ எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் நிக்கிறதோ நிர்மூலமாக இருப்பதோ கர்த்தர். என் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நல்ல வாழ்க்கை போக்கில வார்த்தையை பாதுகாக்கிறவர் கர்த்தர். என் சபையை பாதுகாக்கிறவர் கர்த்தர். எந்த வியாதியோ பலவீன வந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாதபடிக்கு காக்கிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் கையோட தான் நாங்க இந்த வருஷத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இந்த கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய், அல்லேலூயா, நிறைவாய் உங்களை வழிநடத்தி நிறைய பேர் சாட்சி சொன்னவர் யாருக்குமே கேட்காத அளவுக்கு இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு குடும்பம் தரங்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். லாசரு மரித்ததுக்கு அப்புறம் அவனை உயிரோடு எழுப்பி கொண்டாரா. இப்ப அவங்க வீட்டுல விருந்துக்கு போறாரு. அப்ப மரியாதை என்ன பண்றாராம்? விலையேற வச்ச பரிமள தைலம் ரொம்ப காசம் இயேசுடைய பாதத்துல ஊத்தி அவளை தலைமயிரால துடைத்தாராம். தலைமுடின்னு போட்டுருக்காங்கன்னா அதான் பெண்களை என்ன பண்ண சொல்றாங்க, இதுலதான் நம்மளுக்கு ஹெட்வேட்டாம், தலை கனம். அதனால அது என்ன பண்ணுமா, பெண்கள் சபையில அப்படி தாழ்த்துறதுக்காக முக்காடு போட்டுக்கணுமா. அல்லேலூயா. அப்போ அந்த முடியை எடுத்து, ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லப்பா, என் சகோதரன் நீங்க காப்பாத்துறீங்க, எங்களை என் குடும்பத்தை எப்போ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வரீங்க, எங்களை இவ்வளவா நேசிச்சீங்கன்னு இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கூட ஒரு கஷ்டம்னா, ஏசப்பா உங்க பாதத்தை நான் முத்தமிடுறேன்ப்பா, உங்க கையை நான் முத்தமிடுறேன்ப்பா, ஆண்டவரே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நான் விடுத்துருவேனோ நடந்த இடத்துலலாம் நீங்க தான் எங்களை பாதுகாத்தீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எத்தனை பேர் உண்மையோட இருக்கும். அண்ணாள் அவளுக்கு வெளிநாளுக்கு 10 குழந்தையாம், ஒன்ன கூட கடவுள் கொடுக்கலாம். ஆனா அண்ணாளுக்கு ஒரே குழந்தையாம், ஒரு பிள்ளைய ஆண்டவர் நஞ்சு உடைய இருதயத்தோடு கொடுத்தாராம். கர்த்தர் அவள் 5 பிள்ளைய கொடுத்தாராம். அல்லேலூயா. இதுதான் நன்றி. 3 பேரை பார்த்தோம், நன்றியே இல்ல. 3 பேர் பார்த்தோம், அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. இப்படிங்க சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு வயசாகி கூட எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, வியாதி, ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை, நான் ஏசப்பா என் பாதத்தை நான் கழுவிட்டே இருக்கேன்ப்பா, இயேசுடைய பாதத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால கர்த்தர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறார். நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு திட்டமானதா இல்ல, கர்த்தர் என்ன கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு. அப்படிலாம் நீங்க நான் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு அவங்க பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படிலாம் நினைக்காதபடி என்னோட இருக்கிறவர் பராக்கிரமசாலி. இப்படி சொல்லி பாருங்க, நல்ல வாழ்க்கை சொல்லுங்க, என் கூட இயேசு எப்படி பண்ணவரா இருக்கிறாரு, பராக்கிரமசாலி. சொல்லுவதை பிசாசு கொண்டு வர மாட்டான். இயேசு என் ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு என்னை நீதிமான் ஆக்கினார், என்னை வியாதிகளை குணப்படுத்தினார், எனக்கு அற்புதம் செய்தார், என்னை அடையாளமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு